அன்புள்ள இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற இந்த ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தவறு செய்யக்கூடிய அடிப்படையிலே இறைவன் மனித குலத்தை படைத்திருக்கிறார். தான் செய்த தவறை உணர்ந்து அந்த தவறிலிருந்து மீளக்கூடிய இறைவன்பால் ஆவல் வைத்து தன்னுடைய தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்களுக்கு இறைவன் தன்னுடைய பாவ மன்னிப்பை வழங்குகிறான் என்கிற செய்திகளை திருமறை குர்ஆன் வசனங்களின் மூலமாக, நபிகளாருடைய பொன்மொழிகளின் மூலமாக நாம் படித்து உணர்ந்து கொள்கிறோம். அப்படி தவறு செய்து மீண்ட மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே செயல்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய தீமைகளில் நிலைத்து நிற்கக்கூடிய, தொடர்ந்து அந்த தீமைகளை கெட்ட காரியங்களை செய்து வரக்கூடிய மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். அதிலே பெரும்பாலான மனிதர்கள் இந்த உலகத்திலே வசிக்கிறார்கள். தீமைகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக, தீமைகள் என்று தெரிந்தும் கூட மற்ற மனிதர்கள் அதை பார்த்து அவரை பார்த்து அந்த தீமையை செய்யக்கூடிய அடிப்படையில் பொது வெளியில் அந்த தீமையை செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி அல்லாஹ்வின் மீது பயம் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக தன்னுடைய உள்ளத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய சில மக்கள் கூட இறைவன் மீது அச்சம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறு செய்யக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அப்படி தவறை உணர்ந்து கொள்ளாமல் இறைவன் மீது அச்சம் இல்லாமல் தொடர்ந்து அந்த தவறை செய்யக்கூடிய மக்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறார். தொடர்ந்து தீமைகளை செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு தடவை நம்ம தவறு செஞ்சிட்டோம், மறுபடியும் நம்ம தவறு செய்கிறோம், தொடர்ச்சியாக தவறு செய்கிறோம், ஆனால் நாம் தண்டிக்கப்படவில்லை, அதனால் இந்த தவறு செய்வதன் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது அப்படிங்கிற நம்பிக்கையிலே தான் செய்கிற அந்த தீமையிலே தொடர்ந்து வரக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். தீமை செய்கிறோம், அதன்பால் தண்டனையை நம்ம அனுபவிப்பது கிடையாது, அல்லாஹ் தண்டனை கொடுக்கல, அதனால தொடர்ச்சியா நம்ம செய்வோம். ஆனால் படைத்த இறைவன் மனித குலத்தினுடைய தவறுகளுக்கு உடனே இறைவன் பிடிப்பது கிடையாது. தமிழ்ல அழகா ஒரு பழமொழியை சொல்வாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இஸ்லாத்தினுடைய கான்செப்டே அதுதான். இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் தான் என்ன செய்யலாம், பழமொழியாக சொல்லுகிறார்கள். அரசன் தான் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். படைத்த இறைவன் தான் செய்த நாம் செய்கிற அந்த தீமைகளுக்கு உடனே பிடிக்க மாட்டான், தண்டனை கொடுக்க மாட்டான். அதற்கென்ற ஒரு காலத்தை நிர்ணயம் செய்திருக்கிறான், அதற்கொன்று நேரத்தை வைத்திருக்கிறான். அந்த நேரத்திலே சரியாக அந்த மனிதனை பிடிப்பான். அப்படி பிடிக்கிற பொழுது இறைவனுடைய பிடி என்பது கடுமையான பிடியாக இருக்கும். திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உங்களுடைய இறைவனுடைய பிடி கடுமையானது, அந்த பிடியிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. உடனே அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிக்க மாட்டான், அதற்கென்ற ஒரு நேரத்தை அல்லாஹ் கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் பிரச்சாரம் செய்கிற அந்த நேரத்திலே கடுமையான எதிர்ப்புகளை சந்திச்சாங்க. ஒட்டகத்தினுடைய குடல்களை தூக்கி நபிகளாருடைய முதுகலை தூக்கி வைத்தார்கள் மக்கத்து காஃபிர்கள். அபு ஜஹல், உத்பா, சைபா போன்ற காஃபிர்கள் என்ன செஞ்சான், நபிகளாருடைய முதுகுல ஒட்டகத்தினுடைய மலக்குடலை தூக்கி வைத்தார்கள். சஜ்தாவில் இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து அவர்களை சபித்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா இவர்களை நீ அழித்து விடு.
எப்பொழுது பிரார்த்தனை செய்கிறார்கள்? மக்காவில் வாழுகிற அந்த காலகட்டத்தில். அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அந்த எதிரிகளை இறைவன் எப்பொழுது தண்டித்தான்? நபிகளார் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவில் ஒரு ஆட்சியை அமைக்கிறாங்க. பத்ர் போர்க்களம் நடைபெறுகிறது. அந்த போர்க்களத்திலே மக்கத்து காபிர்கள் கருவறுக்கப்படுகிறார்கள். பல ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட தண்டனை? அந்த தண்டனை என்பது மரண தண்டனையாக அமைந்து விட்டது. அந்த மரணம் என்பது கொடிய மரணமாக, இழிவு தரக்கூடிய ஒரு மரணமாக அமைந்திருந்தது. மக்கத்து காபிர்கள் சொல்றாங்க, பத்ர் போர்க்களத்திலே எங்களுடைய தலைவர்கள் கடுமையாக கொல்லப்பட்டார்கள். அதனுடைய கோபத்தின் காரணமாக தான் உகது போர்க்களத்தில் என்ன செஞ்சார்? ரொம்ப வீரியமாக, ரொம்ப கோபத்தோடு அந்த போர்க்களத்தை சந்தித்தார்கள். அவ்வளவு பெரிய இழிவை இறைவன் எந்த நேரத்தில் கொடுத்தார்? பல வருடங்கள் கழித்து அந்த காபிர்களுக்கு இழிவை தந்தார். இறைவன் உடனே தண்டிக்க மாட்டான். இது இஸ்லாத்தினுடைய கான்செப்ட். அதன் அடிப்படையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்திற்கு உடனே இறைவன் தண்டிக்க மாட்டான். நாம பாவங்கள் செய்வோம். பெரும்பாலான மனிதர்கள் பாவங்கள், தீமைகள் செய்கிறார்கள். அந்த தீமை என்பது குறைந்த அளவு தீமையாக இருந்துவிட்டால், நாம செய்யக்கூடிய நன்மைகளின் மூலமாக அந்த தீமைகள் அழிக்கப்படக்கூடிய அளவிற்கு சிறிய தீமையாக இருந்து விட்டால் நாம் தப்பித்து விடுவோம். சிறிய தீமையாக இல்லாமல் பெரும்பாவமாக இருந்தால், விபச்சாரம், கொலை, மோசடி போன்று பெரும்பாவமாக, பெற்றோரை துன்புறுத்துவது, இணை வைக்கக்கூடிய காரியம் என்று பெரும்பாவமாக இறைவன் எதையெல்லாம் பட்டியலிடுகிறானோ அது போன்ற பெரும்பாவத்தை செய்யக்கூடிய மக்களாக இருந்தால், மதுபானத்தை குடிப்பது, வட்டியை வாங்குவது, கொடுப்பது, இந்த பெரும்பாவத்திற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? தீமைகள் செய்கிற அந்த மனிதனை தீமையை செய்ய விட்டு விடுவார். ஒரு வருடம், 2 வருடம், பல வருடங்கள் கழித்து அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பான். அப்பொழுதுதான் அந்த மனிதன் யோசித்து பார்ப்பான், 10 வருடத்திற்கு முன்னால் இந்த பாவத்தை நாம் செய்தோம், அதுக்கு இப்பொழுது நம்ம தண்டனை அனுபவிக்கிறோமே என்று. அப்பதான் அவனுக்கு அறிவு வரும். அழகா ஒரு சம்பவத்தை சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். ஈராக் என்கிற அந்த நாட்டிலே பாக்தாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே ஒரு மனிதருக்கு நடந்த சம்பவம். அந்த மனிதர் இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி. அவர் காலையில தகஜத்து நேரத்தில் எழுந்திருத்து இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை முறையாக பேணி தொழக்கூடிய ஒரு மனிதர். தகஜத்தை தொழுது விட்டு, ஃபஜ்ர் தொழுது விட்டு தன்னுடைய தினசரி வேலையை ஆரம்பிப்பார். தன்னுடைய ஆட்டு மந்தைகளுக்கு சென்று அந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டையை பிடித்து வந்து ஆட்டை வெட்டி உரித்து அந்த கறியை வெட்டி என்ன செய்வாரு? கிராமங்களுக்கு வந்து அந்த கறியை வியாபாரம் செய்வார். தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்து வந்தார். அவருக்கு ஒரு குடும்பம், கிட்டத்தட்ட 4-5 பிள்ளைகள், நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய ஈமான்தாரி என்று மக்கள் மத்தியிலே பேர் எடுத்த ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு ஒரு நாளில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அதே போன்று தினசரி வேலையாக என்ன செய்யறார்னா, ஆட்டை அறுப்பதற்காக மந்தைக்கு செல்கிறார். மந்தைக்கு சென்று ஆடை பிடித்து ஆட்டை அறுத்து வெட்டுகிறார். உடம்பெல்லாம் இரத்த சாயம், கத்தியில ரத்தம். அப்படி அந்த இரத்த சாயத்தோடு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு மனிதர் கூச்சலிடுகிறார், என்னை கொலை செய்யாதீர்கள், என்னை கொலை செய்யாதீர்கள் அப்படின்னு. அப்ப அவர் சுத்தி முத்தியும் பார்க்கிறாரு, யாரையும் காணோம். அப்ப கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்க்கிறாரு, ஒரு பள்ளத்துல ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்துல துடி துடித்து இறந்து கிடக்கிறார். அவர் வருகிற அந்த நேரத்தில் அவருக்கு உயிர் கிடையாது, உடம்பெல்லாம் இரத்த சாயம். யாரோ குத்தி விட்டு, கத்தியால் வெட்டி குத்தி விட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். யாருன்னு தெரியல. இவர் என்ன செய்யறாரு? பதட்டத்தோட சுத்தி முத்தியும் பார்க்கிறாரு, யாரையும் காணோம். அப்ப இந்த சத்தம் கேட்ட மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்தில் இருந்த மக்கள் உடனே ஓடி வர்றாங்க. வந்த உடனே இவர் செத்து கிடக்கிறத பார்க்கிறாங்க. இவர் கையில கத்தி, உடம்பெல்லாம் ரத்த சாயம். மக்களால நம்பவும் முடியல. ஏன்னா இவர் ஒரு ஈமான்தாரி என்று பெயர் எடுத்த ஒரு மனிதர்.
அப்ப இவர் கொலை செய்திருக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நடந்த அந்த சம்பவத்தை நேரில் அந்த ஆதாரங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது மக்கள் அப்ப இவர் தான் கொலை செய்திருக்க வேண்டும், வேற யார் கொலை செய்திருப்பார் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா நம்பிட்டாங்க. அவர் தான் கொலையாளி மக்கள் நம்பிட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா காவல்துறை வருகிறது. அப்ப அவர்களும் என்ன செய்யறாங்க, இவர் தான் கொலையாளி என்று புடிச்சிட்டு போறாங்க. அவர் எப்படியோ முறையிடுகிறார், கதறுகிறார், நான் கொலையாளி கிடையாது, நான் கொலை செய்யவில்லை, ஆட்டை தான் அறுத்து கொண்டிருந்தேன். ஆனா யாருமே நம்பல, இவர் தான் செஞ்சிருப்பாரு. ஏன்னா ஆதாரங்கள் அனைத்தும் இவருக்கு எதிராக இருக்கிறது, இவர் தான் செய்தார் என்கிற ஆதாரமாக இருக்கிறது. அப்ப எல்லாம் அவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. மரண தண்டனை தீர்ப்பாக அவருக்கு வழங்கப்படுகிறது. அவர் செய்த அந்த குற்றத்தை, ஆனா அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்படி அந்த தீர்ப்பு வழங்கிய பிறகு மரண தண்டனைக்காக தெருக்கல்ல அவர் கொண்டு வரப்படுகிறார். அப்ப சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா, நல்லா தானே இருந்தாரு, ஏன் இப்படி கொலை செஞ்சாரு அப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி பேசிக் கொள்கிறார்கள். அப்ப தன்னுடைய குடும்பத்தாரை சந்தித்து தன்னுடைய குடும்பத்தார தன்னுடைய மனைவி அழுகிறாங்க, தன்னுடைய பிள்ளை அழுகிறார்கள். அப்ப அந்த அழுகிற அந்த நேரத்திலே அந்த மனிதர் சொல்கிறார், அழாதீங்க, இந்த கொலையை நான் செய்யவில்லை, ஆனால் இன்னைக்கு எனக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை என்பது பொருத்தமான தண்டனை தான், நான் மரணிக்க வேண்டிய ஒரு ஆள் தான் என்று தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்றார். அவன் அந்த குடும்பத்தார ஆச்சரியமா பாக்குறாங்க, சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னு கேட்டா இவர் கொலை செய்யலைங்கிறாரு, பிறகு ஏன் மரண தண்டனைக்கு பொருத்தமான ஆளு நான் அப்படின்னு சொல்றாரு, என்ன காரணம்? அப்ப அவர் சொல்றாரு, ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் அவர் செய்த ஒரு பாவத்தை சொல்றாரு. 10 வருடத்திற்கு முன்னால் இந்த நாட்டில் நான் வசிக்கவில்லை, நான் வாழுகிற நாடு என்பது கூபா என்கிற அந்த நாட்டிலே வசித்துக் கொண்டிருந்தேன். அங்கே வந்து ஒரு படகில ஏறி படகு சவாரி செய்யக்கூடியவனாக மக்களை ஏற்றி அந்த கரையில இறக்கி விடக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பனார் அந்த தொழிலை தான் பார்த்தார், நானும் அந்த தொழிலை தான் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாளில் ஒரு அழகான பெண்மணி என்னுடைய அந்த படகிலே சவாரி செய்தால் அவன் மீது நான் ஆசைப்பட்டேன், அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்ப அவளை திருமணம் செய்து முறையாக அவளை அடையலாம் என்று அவளுடைய குடும்பத்தாரிடத்திலே போய் நான் அனுமதி கேட்டேன். அவருடைய அந்த பெண்ணினுடைய தந்தை மறுத்து விட்டார். நீ செய்யக்கூடிய தொழில் என்பது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு தொழிலை செய்கிறாய், நாங்க ரொம்ப வசதியா இருக்கிறோம், ஆனா நான் உங்களுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சாரு, மறுத்துறாரு. இவருக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது. ஒரு கட்டத்தில் சில ஆண்டுகள் கழித்து அவளுக்கெல்லாம் திருமணம் முடித்த ஒரு குழந்தை இருக்கிறது. அப்படிப்பட்ட சில ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த படகில அந்த பெண்மணி சவாரி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. சவாரி செய்கிற அந்த நேரத்திலே நம்முடைய ஆசையை இந்த பெண்ணிடத்திலே சொல்லி நம்முடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று அந்த பெண்ணிடத்திலே இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பிடுங்கி என்ன செய்யறான்னா குழந்தையின் கழுத்திலே கத்தியை வைக்கிறார். நீ என்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும், இல்லை என்றால் உன்னுடைய குழந்தையை நான் கொலை செய்து விடுவேன். அந்த பெண்மணி என்ன செய்யறான்னா அதற்கு மறுத்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை பிடுங்குவதற்கு முயற்சி செய்கிறார். இவன் என்ன செய்யறான்னா அந்த பெண்மணியை அடித்து தடையில் அடித்து அந்த பெண் மயக்கமுற்று அந்த ஆற்றிலே விழுகிறாள். இருக்கிற அந்த குழந்தையையும் கொலை செய்து அந்த சிறுவனை கொலை செய்து ஆற்றிலே தூக்கி வீசுகிறார். வீசி எறிந்து விட்டு என்ன செய்யறான், கரைக்கு வந்து மக்களிடத்தில் சொல்லுகிறான், கரையில நாங்க படகில சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு புயல் காற்று வீசியது, படகை கவிழ்த்தியது, நாங்கள் அனைவரும் தண்ணீரிலே மூழ்கினோம், எனக்கு நீச்சல் தெரிந்த காரணத்தினால் நான் தப்பித்து விட்டேன். அந்த பெண்மணிக்கும் அந்த சிறுவனுக்கும் நீச்சல் தெரியவில்லை, அவர்கள் உள்ளே மாற்றி இறந்து விட்டார்கள். இதை எல்லா மக்களும் நம்பிவிட்டார்கள். அந்த ஊரை விட்டு கடந்து ஈராக்கிலே வந்து 10 வருட காலம் நல்ல மனிதராக வாழ்கிறார். நல்ல மனிதர் என்றால் வெளிப்புற தோற்றத்திற்கு நல்ல மனிதரா வாழ்றார். ஏன்னா மிகப்பெரிய கொலையை செஞ்சிட்டாரு. அந்த கொலை குற்றவாளியின் மக்கள் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பழைய தீய காரியங்களை எல்லாம் விட்டு நல்லவனை போல மக்களுக்கு காட்சி அளிக்கிறார்.
அப்ப அவர் சொல்றாரு, நான் செய்த குற்றத்திற்கு எல்லாரும் அந்த குற்றத்தை மறந்து விட்டார்கள், நான் தான் குற்றவாளி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் படைத்த இறைவனுக்கு நான் குற்றவாளி என்று தெரியும். வானத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி நான் குற்றவாளி என்று நிரூபித்து விட்டான், எனக்கு இப்பொழுது அந்த தண்டனையை வழங்குகிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. ஒரு மனிதன் தான் செய்த அந்த தவறு பெரும்பாவத்திற்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கல, இறைவன் மறந்துட்டான், எல்லோரும் மறந்து விட்டார்கள், நாம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் 10 ஆண்டுகள் வாழுகிற அந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு சூழல் அவருக்கு ஏற்படுகிறது, அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது பழைய குற்றத்திற்காக இறைவனால். உலக கணக்கில் இவர் இப்போ கொலை செஞ்சாரு, செய்யாத கொலையை செஞ்சாரு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நீதியில 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணையும் ஒரு சிறுவனையும் கொலை செய்தாய், அதுக்கு உனக்கு மரண தண்டனை. அப்ப அல்லாஹ்வுடைய பிடி எப்படின்னு பாருங்க. அசால்ட்டா நினைக்கிறோம், நாம செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹ் மறந்துடுவான். அதனால நம்ம என்ன செய்யலாம், எல்லா மக்களிடத்திலும் எப்படி மூடி மறைத்தோமோ அது போன்று அல்லாவையும் மறைத்து நம்ம நம்முடைய வாழ்க்கையில வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலான மக்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய பிடி என்பது கடுமையானது, அவன் பிடித்தால் தப்பிக்கவே வழி கிடையாது. உலகத்துல ஒரு குற்றத்தில் மாட்டிக்கொண்டால் காசு பணத்தை வைத்து தப்பித்துக் கொள்ளலாம், சட்டத்தினுடைய ஓட்டையை வைத்து ஆங்கில புலமை இருந்தால், சட்ட புலமை இருந்தால் சட்டத்தினுடைய ஓட்டையை வைத்து தப்பித்து விடலாம், அதிகாரம் கையில் இருந்தா அதிகாரத்தை வைத்து தப்பித்து விடலாம். ஆனால் மறுமையில அல்லாஹ்வினிடத்திலே, படைத்த இறைவனிடத்திலே யாராலும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே அந்த செய்த குற்றத்திற்காக தண்டனை வழங்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசித்துக் கொள்ள வேண்டும், நாம் அது போன்ற பாவத்தை செய்திருந்தால் இறைவனிடத்துல மனம் உருகி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவா, என்னை நீ மன்னித்து விடு, நான் செய்த பாவத்திற்காக என்னை மன்னித்து விடு, என்னை தண்டித்து விடாது. உலக மக்கள் எப்படி அந்த மக்களுடைய பார்வைக்கு தெரியாமல் நான் பாவம் செய்தேனோ, உன்னுடைய பார்வைக்கு தெரியாமல் நான் செய்திருக்க முடியாது, என்னை நீ மன்னித்து விடு என்று இறைவனிடத்தில் கையேந்தி கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும். நாம கேட்காம அந்த பாவத்திற்காக மனமுருகி கண்ணீர் சிந்தி அதை நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் கேட்காம இருந்தால் ஒரு கட்டத்திலும் ஒரு கட்டமாக இறைவன் பிடித்து விடுவான். பிடிச்சானா தப்பிக்கவே முடியாது. அந்த நேரத்தில் புலம்பி கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி 5 பைசா பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப தனி நபராக இருந்து நாம செய்யக்கூடிய பாவத்தை கூட அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் பிற்காலத்தில் தண்டனை வழங்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் அதைத்தான் உணர்த்துகிறது. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு அநீதம் பண்ணிட்டோம் வைங்க, அவர் அல்லாஹ்விடத்துல கையேந்தி விட்டால் உடனே அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். உடனே தண்டிக்க மாட்டான், சில காலங்கள் கழித்து தண்டிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வத்தகி தாவத்தல் மத்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். ஃபைன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாபுன், ஏனெனில் அந்த பாதிக்கப்பட்ட மனிதனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எந்த விதமான திரையும் கிடையாது, நேரடியாக அந்த துவா சென்று விடும். நம்மால் யாராவது பாதிக்கப்பட்டு விட்டால் அவர் கையேந்தினால் உடனே அல்லாஹ் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறார். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது நாம் செய்த குற்றத்திற்காக நமக்கு தண்டனை கொடுப்பான் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இன்னும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஹீர், அல்லாஹ் ரோஷம் உள்ளவன். நமக்கு யாராவது பாவம் செய்து விட்டால், தீமை செய்து விட்டால் நம்ம ரோஷப்படுகிறோமா இல்லையா? நம்முடைய கடையில நம்முடைய ஊழியர் நமக்கு எதிராக ஏதாவது செய்து விட்டால், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சுக்கு மாறாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விட்டால் கடுமையாக நம்ம ரோஷப்படுகிறோம். நாம அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய தீமை, மற்ற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தீமை, அல்லாஹ் ரோஷப்படுகிறான். இன்னல்லாஹ அஹீர், கடுமையாக ரோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதையெல்லாம் சொல்லி அன்றைய காலத்துல மக்களிடத்துல இஸ்லாமிய பிரச்சாரத்தை ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. மக்கத்து காவிரிகள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள்,
அதை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதையெல்லாம் செய்றீங்களே, இவ்வளவு பாவத்தை செய்கிறீர்களா இல்லையா? உங்களுக்கு முன்னாடி அதிகமான வலிமை கொண்ட சமுதாயம் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பொருளாதாரத்துல தான் நீங்க வலிமையா இருக்கிறீங்க. ஆனா அன்றைய காலத்துல ஆது சமுதாயம், சமூது சமுதாயம் ஒரு மலையை வீடாக குடைந்து அந்த வீட்டை வசித்து வந்தார்கள். இன்றைக்கு நம்ம வீடு கட்டுவதாக இருந்தால் காலி இடத்தை நம்ம பிடிப்போம், செங்கலையும் சிமெண்டையும் மண்ணையும் வச்சு நம்ம ஒரு வீட்டை கட்டுவோம். அன்றைக்கு சமூக ஆது கூட்டம்லாம் எப்படி வீடு கட்டும் என்றால் ஒரு பெரிய மலையை தேர்வு செய்வார்கள். அந்த மலையை குடைந்து ஒரு குகையாக அமைத்து ஒரு வீடாக அமைத்து அதிலே வசித்து வந்தார்கள். இப்ப எவ்வளவு வலிமை அன்றைய காலத்துல மக்களுக்கு இருக்கும். அவ்வளவு வலிமையுடைய மக்களை இறைவன் அழித்தான் என்கிற செய்தியை திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். நீங்க ஏமாத்துறோம் என்று மக்கத்து காஃபிர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அன்றைய கால மக்கள் அழிக்கப்பட்ட இடங்களை கடந்துதான் என்ன செய்வாங்கன்னா மக்கத்து காஃபிர்கள் வியாபாரத்துக்கு போவாங்க. சிரியாவை தாண்டி தான் என்ன செய்வாங்க, போவாங்க. அப்ப அதை பற்றி அல்லாஹ் சொல்றான், நீங்க அழிக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஊரை கடந்து செல்கிறீர்கள், அதை பார்த்து சிந்திக்க மாட்டீங்களா? அதை பார்த்து உங்களுக்கு அறிவு வேலை செய்யாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதை பார்த்தாவது அல்லாஹ்வை அஞ்சி நீங்க செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து விலக வேண்டாமா என்று பல வசனங்களை சொல்லி அன்றைய மக்கத்து காஃபிர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, எச்சரிக்கை செய்தார்கள் என்கிற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோமா இல்லையா? சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த ஒரு இயற்கை சீற்றம், ஒரு காட்டு தீ ஒரு ஊரே அழித்து விட்டது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு இயற்கை சீற்றமாக பல சீற்றங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய தண்டனையாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தண்டனை என்றால் இயற்கை சீற்றங்களின் மூலமாக சில பேருக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். அவங்க தனிப்பட்ட முறையில் பல பாவங்கள் செய்திருப்பார்கள், அல்லது கூட்டாக ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு காட்டு தீ மூலமாக, ஒரு காட்டில ஏற்படக்கூடிய தீ 148 கிலோமீட்டர் வேகத்தில் பரவிய அந்த காற்று ஒரு ஊரையே அழித்து விட்டது தீயின் மூலமாக. இப்படிப்பட்ட ஒரு அழிவை அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா? அந்த அழிவின் மூலமாக சிந்திப்பார்கள் பார்த்தா சிந்திக்க மாட்டான். என்ன சிந்திப்பான்? இது எதனால் ஏற்பட்டதுன்னு சிந்திப்பான். எப்படி சிந்திப்பான்? அதற்கு என்ன காரணம், என்ன அறிவியல் சான்று, எப்படி காட்டு தீ பரவியது, அப்படியெல்லாம் சிந்திப்பானே தவிர நாம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு வேலை செய்யாது போல. நாம செய்த பாவத்தின் மூலமாகத்தான் இந்த அழிவு வந்திருக்கிறது என்று அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்ப சுனாமி ஏற்பட்டது, சுனாமியின் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களின் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள், பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்கள் யோசிக்க வேண்டும், நம்முடைய ஊர் எதனால் பாதிக்கப்பட்டது, எந்த பாவத்தின் மூலமாக அல்லாஹ் அழிக்கிறான் என்றெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஒரு இயற்கை சீற்றம், மக்கள் அழிந்து விட்டார்கள், அழுவார்கள், புலம்புவார்கள், அவ்வளவுதான். அது ஒரு செய்தியாக 1 மாதம் 2 மாதம் ஓடுமே தவிர பழைய நிலைமை சகஜமாக ஆன பிறகு அவங்க வேலையை பார்த்துட்டு பழைய தீமைகளில் மூழ்கி இருப்பார்கள். பார்க்கிறோமா இல்ல? இலங்கையில நடந்த ஒரு சுனாமி, மிகப்பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்தில் பல மக்கள் அடித்து செல்லப்பட்டார்கள். ஒரு குடும்பத்துல ஒரு தந்தை தன்னுடைய 2 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளோடு அந்த வெள்ளத்திலே தத்தளித்தார். ஒரு பிள்ளையை விட்டா நம்ம உயிர் பிழைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல். கடுமையான வெள்ளம், வெள்ளத்தினுடைய அந்த வேகம், அழுத்தத்தின் காரணமாக இழுத்து செல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் ஒரு குழந்தையை நம்ம விட்டுட்டோம்னா நாம ஒரு குழந்தையை காப்பாற்றி விடலாம் அப்படிங்கிற சூழல்ல எந்த குழந்தையை அந்த தந்தை அந்த ஆற்றோடு விடுவார்? யோசிச்சு பாருங்க, உள்ளம் கேட்குமா? எந்த குழந்தையை விடுவார்? விட்டுட்டா அடுத்த நாள் அவர் சாப்பாடு சாப்பிட முடியுமா? அடுத்த நாள் அவருடைய உள்ளம் அமைதியாக இருக்குமா? அந்த கவலையே, அந்த மன அழுத்தமே அவரை அழித்து விடும். அப்படிப்பட்ட சூழலை எல்லாம் பல நாடுகளில் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? சில மக்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுப்பார், அவர்கள் செய்த தீமையின் காரணமாக. அந்த சோதனையை பார்க்கிற பொழுது இது சோதனைதான் என்று அவர்கள் புரிந்து கொண்டார். நாம செய்த தீமையின் காரணமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை என்பதை புரிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும்.
ஆனால் பெரும்பாலும் அதை யாரும் உணர்வது கிடையாது. ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டு விட்டால் அது ஒரு இயற்கை சீற்றம் என்று என்ன செய்யறாங்க, நிறுத்திக் கொள்கிறார்கள். ஒரு கிராமம் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பு எதனால் ஏற்பட்டது என்று அறிவியல் பூர்வமாக சிந்திப்பார்களே தவிர நாம செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று அவர்கள் நினைப்பது கிடையாது. சில கிராமங்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். எதனால் காப்பாற்றுறான்னா, அந்த கிராமத்திலே தீமைகள் செய்யக்கூடிய மக்கள்கள் இருந்தாலும் நன்மையை போதித்து தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் அந்த கிராமத்தில் இருக்கிற காரணத்தினால் அந்த கிராமத்தை, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்காமல் விட்டு விடுவான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிலுல்மி வஅஹ்லுஹா முஸ்லிமூன். ஊரார் சீர்திருத்தக்கூடிய சில கூட்டங்கள் இருக்கிற வரை அந்த ஊரை நாம் அழிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு ஊர் அழிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், தாராபுரம் நிம்மதியாக இருக்கிறது. ஆனால் தீமைகள் செய்யக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க. தீமையை தடுக்கக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம், 1 2 3 10. ஆனால் பெரும்பாலான மக்கள் தீமை செய்யக்கூடியவர்கள், பெரும்பாலான மக்கள் தீமையை தடுக்காமல் அவன் தீமை செய்யறான் நம்ம தீமை செய்யாம இருப்போம் என்று அமைதி காக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நாம நினைக்கலாம் அல்லாஹ் நம்மளை அழிக்காம இருக்கிறான். என்ன காரணம்? இன்றைக்கு இல்லாட்டி வேற என்றைக்காவது அழிப்பானா இல்லையா? அல்லாஹ் சில ஊர்களை தாமதப்படுத்துவது என்பது தாமதப்படுத்தி இருக்கிறான். இவனுக்கு இன்றைக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன், ஒரு 10 வருஷம் போகட்டும், ஒரு 20 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சீற்றத்தை நான் தருகிறேன், ஒரு தண்டனை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்வான்? காலத்தை நிர்ணயம் செய்திருக்கிறான். அதற்குள்ளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இதற்கு திருமறை குர்ஆன் வசனங்களை நம்ம படிக்கணும். எப்படியெல்லாம் சமுதாயம் அழிக்கப்படுகிறது, எதனால் அழிக்கப்படுகிறது? இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நாம வசிக்கக்கூடிய பகுதியில போதை பழக்கம் அதிகமாக, கஞ்சா போன்ற போதை பழக்கம் இளைஞர்கள் மத்தியில் அதிகமா இருக்குது. நாம் அதை தடுப்பதற்காக ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறோமா? அவன் கூட பழகாதடா அப்படின்னு நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்வோம், நீ அவன் கூட சேராத. அப்ப பாதிக்கப்பட்டவன் அந்த கஞ்சாவில அடிமையாக இருக்கக்கூடிய இளைஞன், அவனை தடுக்கக்கூடிய அந்த தீமையிலிருந்து அவனை திருத்தக்கூடிய எந்த ஒரு வேலையாவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஒரு துரும்ப கூட நகர்த்தி போடல. நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நாம சம்பாதிக்க போறோம், அவ்வளவுதான் நம்முடைய வேலை. இப்படித்தான் ஒரு கூட்டம் இருந்த காரணத்தினால் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்? குரங்குகளாக, பன்றிகளாக உருமாற்றினார். தீமை நடக்கிற பொழுது அந்த தீமையை தடுக்க வேண்டும். நம்முடைய ஊரை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். வேற ஒரு காரங்க வந்து அறிவுரை சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊரில் வசிக்கக்கூடிய நாம் தான் நம்முடைய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய தவறுகளை பார்த்து அதை சரி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ் நம்முடைய ஊரை பாதுகாப்பான். இல்லை என்றால் தீமையில் மூழ்குமாறு நம்முடைய ஊரை தத்தளித்து விடுவான் என்பதை புரிந்து கொண்டு, அல்லாஹ்விற்கு அஞ்சி அல்லாஹ்வினுடைய பீடை கடுமையானது என்பதை உணர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய தீமைகளை தடுக்கக்கூடிய மக்களாகவும், நாம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு திருந்தக்கூடிய மக்களாகவும், இனி வரக்கூடிய காலங்களில் பெரும்பாவங்களிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான அளவிற்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி ஜும்மாவின் முதலுரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.